அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்குள்ள தமிழ் மொழி தகுதி தேர்வு அதற்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் டைப் வந்து பார்த்தோன்னா பார்ட்டி, அதாவது ஏ டைப் ஆஃப் கொஷின் பேப்பர் தான். இதுக்கான ஆன்சர் கீ வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, வாங்க போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சோலை என்ற பொருள் தரும் சொல்லு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கா. அடுத்தது பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஆரி சிறப்புன்னு கொடுத்துருக்காங்க, ஊழி முறையும் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக பொறுத்துனா ஆரி வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அருமை, சரியா? ஊழி வந்து யுகம், ஊழ் அப்படின்றது வந்து முறையை குறிக்கிறது, பீடு அப்படின்றது வந்து சிறப்பு, சரிங்களா? அப்போ இதற்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. கேணி என்று குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்குறாங்க அடுத்த கொஸ்டினில். இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாம்பே, அதாவது கிணறு. நெக்ஸ்ட்டு 74வது கேள்வி, இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சா அகத்தியலிங்கம். அடுத்த 75வது கேள்வி பாருங்கள், உழுவார் உலகத்தார்க்கு அணி அக்தாற்றது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இந்த குறப்பால் பயின்று வரும் அணி கேட்குறாங்க. இதற்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி, ஏகதேச அணி, சரியா? அடுத்தது 76வது கேள்வி, சட்டி உடைந்து போயிற்று எவ்வகை தொடர்ந்து கேட்குறாங்க. செயப்பாட்டு வினை, ஓகேவா? அடுத்தது நிலையான வளர்ச்சி இலக்குகள் 5, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 17 கோல்ஸ் இருக்கும், நமக்கு தெரியும்ல. அது எஸ்டியில் 5 வந்து எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஆப்ஷன் எது கரெக்டாக பார்த்தோன்னா சி தான், பாலின சமத்துவத்தை தான் குறிப்பிடுகிறோம். அடுத்தது பாருங்கள், 78வது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. இது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் பி, துகீர் பாட்டு, சரியா? இதுதான் தப்பு. நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இதெல்லாமே மாநிலம், ஆனால் இலங்கை பார்த்திங்கன்னா வேற ஒரு நாடு. அப்போ இதை தான் தவறு, ஈஸியாக நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தவறான இணையை கண்டறிக்க தான் இதுலையும் கேட்டிருக்கான். இதில் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான், பால சரஸ்வதி மகசேச விருது. நெக்ஸ்ட்டு 81வது கேள்வி, தவறான இணையை தான் கேட்டிருக்காங்க. நிறைய இந்த டைப்பு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக படிச்சிருந்தாலே போதும், ஒரு சின்ன பாயிண்ட் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம் இது தப்பா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா கபிலர், அது மூதுரை, இதுதான் தவறு. நெக்ஸ்ட் பாருங்க, 82வது கேள்வி, வாக்கியம் 1ல் வருமொழி நிலைமொழியில் ஏதேனும் மாற்றங்கள் வருமாயின் அது இயல்பு புணர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கியம் 2ல் வருமொழியும் நிலைமொழியில் மாற்றம் ஏதும் இல்லாமல் புணர்ந்தால் அது விகார புணர்ச்சி அப்படின்றாங்க. ரெண்டுமே தப்பு தான், அதனால ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 83வது கேள்வி, கருதப்பட ஓவியத்தை முதலில் பாரதியார் பயன்படுத்தி இதழ் எதுன்னு கேட்குறாங்க. அது எந்த இதழ் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ, இந்தியா தான் அதற்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 84வது கேள்வி, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறையும் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மன மகிழ்ச்சி. 85வது கேள்வி பாருங்கள், சரியான சொல்லி தேர்வு செய்க. திண்ணைப்பாய். நெக்ஸ்ட் இதில் வந்து 2 சொல்லி திண்ணைப்பாய் கொடுத்துருக்காங்க, இதில் 3 சொல்லி. இதில் கரெக்டானு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே, பி தான், திண்ணைப்பாய் தான் சூஸ் பண்ணணும் நமக்கு, அதுதான் கரெக்டான ஆன்சர். 86வது கேள்வி பாருங்கள், தொல்காப்பியம் 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டது. நெக்ஸ்ட்டு தொல்காப்பியம் பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கி இருக்கிறது. இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், தவறான இணை கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி, சந்தத்திற்கு ஒட்டக்கூத்தன், இதுதான் தப்பு. இதுலேயும் தவறான இணையை தான் கேட்டிருக்காங்க. எளிது அப்படின்னா அரியுது, இதெல்லாம் ஏற்றல், அந்நியர் அப்படின்னா பகைவர் அப்படின்னு, இது அந்நியர் பகைவர், இதுதான் தவறானது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சராக வரணும். நெக்ஸ்ட் 89வது கேள்வி பாருங்கள், கூட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். வாக்கியம் 2ல் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டுமே சரியானது தான். அப்போ இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 90வது கேள்வி பாருங்க, வள்ளலிடம் பரிசு பெற்ற ஒருவர் பிறர் சென்று பரிசு பெற வழிகாட்டுவதாக பாடப்படுவதுதான் ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும். வாக்கியம் 2ல் மலைப்படுகடாம் 8 தொகை நூல்களில் ஒன்றுன்றாங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 91வது கேள்வி, சமையல் என்ற சொல்லை உச்சரிக்கும் போது தேவைப்படும் மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, 92 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சாந்தம் வந்து எதை சொல்றதுன்னா அமைதி, தரணி அப்படின்றது வந்து உலகம், கருணை அது வந்து இரக்கம், மகத்துவம் அது வந்து சிறப்பு. இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக்க தன்மை ஒருமை எதை சொல்றதுன்னா நான் அல்லேன், தன்மை பன்மை அப்படின்னா நாம் அல்லோம். நெக்ஸ்ட் முன்னிலை ஒருமை அப்படின்னு பார்க்கும்போது நீ அல்லை, முன்னிலை பன்மை அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீவீர் அல்லீர் அப்படின்னு வரணும். இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து பாம்பே, அதாவது பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. ஜெயகாந்தன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, 95வது கேள்வி, தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தால் இவ்வுமை தொடரை உருவக தொடராக மாற்ற கிடைக்கும் தொடர் எதுன்னு கேட்குறாங்க. பி ஆப்ஷன் தான் இதற்கான கரெக்டான ஆன்சர், மொழித்தேனை வாய்ப்பவளம் திறந்து படித்தால். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 96வது கேள்வி, நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுன்னு கேட்குறாங்க. நீர் கூட்டல் உலையில், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 97வது கேள்வி,
வாக்கியம் கொடுத்துருக்காங்க. முதலாவது வாக்கியத்தில் பாருங்கள், பெயரச்சத்திலும் வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது. இரண்டாவது வாக்கியத்தில் உவமை தொகையிலும் ஆறாம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்கான். இரண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்கள், 98ல் மற்றொன்று எவ்வகை தொடர் என்பதனை தேர்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ, இடைச்சொல் தொடர். நெக்ஸ்ட்டு 99வது பாருங்கள், வாக்கியம் 1ல் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பல பட்டடை சொக்கநாத புலவர் ஜெயங்கொண்டாரை புகழ்ந்துள்ளார். வாக்கியம் 2ல் ஜெயங்கொண்டார் ஆலங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர். ஒன்று மட்டும்தான் இதற்கான சரியான விடை. அப்போ ஆப்ஷன் ஏ. 100வது கேள்வி பாருங்கள், தவறான ஏ தான் கேட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் வல்லினம் மிகும், இது தவறு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 101வது கேள்வி, வைகை பலகை வேங்கை மங்கை பொருந்தாத சொல் எதுன்னு கேட்குறாங்க. மங்கை தான். அடுத்தது 102வது கேள்வி, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. உவமானம், உவமேயம், உருவகம், உவம உருபு. இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, உருவகம். நெக்ஸ்ட் 103வது கேள்வி, வாக்கியம் கொடுத்துருக்காங்க. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபெடுத்து சொல்லிசை அளபெடையாகும். நெக்ஸ்ட்டு வாக்கியம் 2ல் செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன்னு இவ்வு ஈ இல்லு இல்லு ஆகிய 10 அளபெடுப்பது ஒற்றளபடை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தா இரண்டுமே சரி தான். அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், 104வது கேள்வி, ஒருத்தாரை ஒன்றாக டேஷ் வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து விடுபட்ட சீரை தேர்ந்தெடுக்குன்னு கேட்குற. வையாரே திருக்குறள் தான். ஓகேவா. அடுத்தது 105வது கேள்வி. நெக்ஸ்ட்டு வாக்கியம் 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே உணர்ச்சி தொடர். நெக்ஸ்ட் வாக்கியம் 2 உழவு தொழில் வாழ்க விழைவு தொடர். இரண்டுமே சரியானது தான், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 106வது கேள்வி, சரியான அகரவரிசையில் தேர்ந்தெடுக்க. இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் சி, அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயர் ஊக்கம். சரியா. அடுத்தது 107வது கேள்வி பாருங்கள், மகளிர் என்பதற்கான இணைச்சொல்லை தேர்ந்தெடுக்குன்னு கேட்குறாங்க. பெண், அது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு 108வது கேள்வி, ஒருமித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாம்பே வேறுபட்டு, அதாவது பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்கப்பா. இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முத்துராமலிங்க தேவர். 110வது கேள்வி பாருங்கள், அடிப்படையில் வேலை பங்கீடு என்பது பாலின சமத்துவமின்மையின் மைய அம்சமாகும். இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல்லி, அதாவது டி ஆப்ஷன் பாலின பாகுபாட்டின். நெக்ஸ்ட் பாருங்கள், தோண்டும் அளவு ஊற்றும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது. இது எதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா 111வது கேள்வி. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருக்குறள். நெக்ஸ்ட் 112வது கேள்வி, இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி ரா அரங்கநாதன் தான் சரியான விடை. 113வது கேள்வி, பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுதுக்கு கிடைப்பது எதுன்னு கேட்குறாங்க. பண்டம் மாற்று. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை. சரியா. நெக்ஸ்ட் 114வது கேள்வி பாருங்கள், எதுகை இடம்பெறாத இணை எதுன்னு கேட்குறாங்க. இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரவு இயற்கை, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 115வது கேள்வி, வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவர் தான். சரியா. அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், 116வது கேள்வி, பொறுத்துக்க எடுத்துருக்காங்களா. எம்எஸ் சுப்புலட்சுமி பாடல் கலைஞர் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பால சரஸ்வதி நடன கலைஞர். ராஜம் கிருஷ்ணன் யாருன்னா எழுத்தாளர். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக போராளி. அப்போ 116வது கேள்விக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தா பி. நெக்ஸ்ட்டு தவறான இணை கேட்குறாங்க. இதில் தவறு எதுன்னு பார்த்தோன்னா திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் நட்பு. ஓகே, அப்போ இதுதான் தப்பு. அப்போ சரியான விடை எதுனா சி. நெக்ஸ்ட்டு சரியான அகரவரிசையில் தேர்ந்தெடுக்க. உழவு ஆக்கம் ஊக்கம் அன்பு. அப்புறம் ஆப்ஷன் பியில் அன்பு ஆக்கம் ஊக்கம் உழவு. சரியான அகரவரிசைன்னு பார்க்கும்போது ஈஸியாக போட்டுடலாம், வச்சு போட்டுடலாம்ல. அப்போ அன்பு ஆக்கம் உழவு ஊக்கம். அப்போ சி தான் கரெக்டான விடை. நெக்ஸ்ட் 119வது கேள்வி, அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். நெக்ஸ்ட் 2வது வாக்கியம் பாருங்கள், சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள் 120, வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க. அப்போ இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி என கேட்டார். இந்த இடத்துல தான் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் 121வது கேள்வி பாருங்கள், பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற வரலாற்றை புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். நெக்ஸ்ட் 2வது வாக்கியம், குறிஞ்சி மலர் என்னும் நூலை இயற்றியவர் நான் பார்த்த சாரதி. 2 வாக்கியமுமே சரிதான். அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அசையி என்பதன் இலக்கண குறிப்பு. இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சொல்லிசை அளபடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டின் ஹாலாந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சி திண்டுக்கல். பின்னலாடை நகரம் எதுன்னு கேட்குறாங்க. திருப்பூர். மாங்கனி நகரம் எதுன்னு கேட்குறாங்க. சேலம். நம்ம ஐயா நம்மளோட பார்த்துருப்போம், சேலத்து மாம்பழம் யாரும் சொல்லுவோம், நம்ம ராஜாஜி சொல்லுவதெல்லாம் அது மாதிரி. நெக்ஸ்ட்டு 4வது, ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. சரியா. அப்போ இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம், இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. அப்போ இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தா சி தான் வரணும். சரி. அடுத்தது 124வது கேள்வி பாருங்கள், தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ், அவர் தான். சரியா.
அடுத்து 125வது கேள்வி பாருங்கள். குயில், இது வந்து அதோடைய சத்தத்தை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். குயில் எதுப்பா? கூவும். அப்போ மயில் வந்து அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட்டு 126வது கேள்வி. வள்ளுவர் வாக்கின்படி தீய செயலால் பொருள் சேர்ப்பது என்பது எப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தா பசுமன் களத்தில் நீரை சேமித்தது போன்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் 127வது கேள்வி பாருங்கள். மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். ஓகேவா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு வாக்கியம் டெல்லி. அதாவது டி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 128 பொறுத்துக்க கேட்குறாங்க. பாவலர் மணி எது சொல்கிறேன்னா வாணிதாசன். தமிழ் தென்றல்னு யாரப்பா சொல்கிறோம்? திருவிக்கா. தம்பிரான் தோழன் சுந்தரர். செந்தமிழ் தேனி பாரதியார். ஓகேவா? ஓகே, இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் 129வது கேள்வி. தவறான இணையை கண்டறிய கேட்டிருக்காங்க. ஆறறிவு பறவை விலங்கு இது ரெண்டுத்துக்குமே 6 அறிவு இல்லை, அதனால் இதுதான் தவறு. நெக்ஸ்ட் சனி நீராடி என்று கூறியவர் யார்ப்பா? ஆப்ஷன் ஏ ஔவையார் தான். அப்போ இதற்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பொறுத்துக்கு அடுத்தது தோரணம் கட்டுக இது எதை சொல்லலாம்? தெருக்களில். ஓகே. பூரண கும்பம் வைக்க அப்படின்னும் போது மன்றங்களில். நெக்ஸ்ட்டு முத்து மாலை தொங்கவிடுக அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தங்கத்தூண்களில். கொடிகள் கட்டுக அப்படின்னும் மாடங்களில். இது வந்து இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 132வது கேள்வி. இயல்பு புணர்ச்சி எதை சொல்லுதுன்னா வாழை மரம். தோன்றல் புணர்ச்சி புலிப்பால். திரிதல் அப்படின்னு பார்க்கும்போது பற்பொடி. கெடுதல் அப்படின்னு பார்க்கும்போது மரவேர். இதற்கான கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டி. அடுத்தது பாருங்க 133வது கேள்வி. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எதுனா வாசல் அலங்காரம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. 134வது கேள்வி. தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் டி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 135வது கேள்வி பாருங்க. தவறான இணையை கேட்டிருக்காங்க. இதில் தவறு எதுன்னு பார்த்தோன்னா டி தான் ஆன்சர். பூ பரி இதுதான் தவறு. ஓகேவா? அப்போ கரெக்டான ஆப்ஷன்னா இது டி தான் வரணும் நமக்கு. 136 அப்படின்போது வாக்கியம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாக்கியம் பாருங்க. என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும் சொல்லியிருக்காங்க. நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது கரெக்டாக அப்படின்னு பார்த்தா இரண்டுமே சரிதான். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தா சி ஆப்ஷன் தான் வரணும். சரியா? 137 பாருங்க. குறுந்தொகை 10 பாட்டு நூல்கள் 1. நெக்ஸ்ட் இதன் பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டவைன்றாங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தா 2 மட்டும் தான் சரி. அப்போ ஆப்ஷன் எது வரும்? பி தான்ப்பா வரும். நெக்ஸ்ட் 138 பசுமை கூட்டல் கிளி என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி பசுங்கிளி. நெக்ஸ்ட் 139 கழனி அது எதை குறிக்குதுன்னா வயல். நிகர் எதை சொல்லுதுன்னா சமம். பருதி எதை சொல்லுதுன்னா கதிரவன். முகில் வந்து எதை சொல்லுதுன்னா மேகம். ஓகேவா? அதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா டெல்லி டி. வாக்கியம் 1 இது வாக்கியம் கொடுத்துருக்காங்க. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தொன்னுள் விளக்கம். தேவநேய பாவனர் இயற்றிய நூல் சொல்லாய்வு கட்டுரைகள் ஆகும். இரண்டுமே சரிதான். அப்போ ஆப்ஷன் சி. 141 வாக்கியம் தான். ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் செய்தி தொடர் ஆகும். அப்புறம் வாக்கியம் 2 பாருங்க. ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடர். இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. 2 மட்டும் தான் சரி. 142வது கேள்வி பாருங்க. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என பாடிய சங்க புலவர் யாருன்னு கேட்குறாங்க. இதற்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி குடப்புவியனார். நெக்ஸ்ட் 143வது கேள்வி. வாக்கியம் கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் 1. மாலை சிறுபொழுதுகளில் 1. இரண்டுமே சரிதான். அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கான கரெக்டான விடை. நெக்ஸ்ட் 144வது கேள்வி பாருங்க. தவறான இணையை கண்டறிக. மலைப்படுகடாம் 10 பாட்டு தெரியும் நமக்கு. சீவக சிந்தாமணி 50 தெரியும். சூளாமணி 5 மதுரை காஞ்சி 8 தொகைன்றது தான் தவறானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்கப்பா. இதற்கான கரெக்டான விடை பார்த்தீங்கன்னா பி திருக்குறள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வாக்கியம் ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் கீரந்தையார் ஆவர். நெக்ஸ்ட் 2வது வாக்கியம் முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இரண்டுமே சரிதான். ஆக்சுவலாக 1 மட்டும் தான் வரணும். அதனால 1 சரி. ஓகேவா? முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் கீரந்தையார் ஆவர். முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது ஆசிரியப்பாவார் அது. ஓகேவா? அதனால வந்து 1 மட்டும் தான் சரி. நெக்ஸ்ட் 147 வணிகல் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வணிக சாத்து. ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. 148 பார்த்தீங்கன்னா ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி. இதில் எது பார்த்தீங்கன்னா இந்த தொடர் வந்து இடம்பெற்றுள்ள நூல் கேட்குறாங்க. விவேக சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூல் தான் இந்த தொடர் வந்து இடம்பெற்றிருக்கு. சரி, அடுத்தது 149வது கேள்வி. தவறான இணையை கேட்குறாங்க. இது நாற்காலி வினை பயனிலை. இதுதான் தவறு. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் பாருங்க. கடைசி கேள்வி. வங்க மொழியில் எழுதப்பட்ட கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ரவீந்திரநாத் தாகூர். இவர் தான் கரெக்ட். சரியா? Thank you.